சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 19/12/2025 வெள்ளிக்கிழமை, மார்கழி மாதம் 4ஆம் நாள், அமாவாசை திதி இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது. கேட்டை நட்சத்திரம் இன்று இரவு 10:51 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அத்தனை அமைப்புகளிலும் மற்றும் சொந்த வாழ்க்கை நிலைகளிலும் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய இனிமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்துல இன்றைக்கு குருவின் பார்வையில் ராகு இருக்கிறது என்பது அந்நிய மத இன மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக ஏதேனும் உதவிகள் கிடைச்சு அதன் மூலமாக பணவரவுகள் வரும் அப்படிங்கிறதையும் காட்டுது. பொதுவாகவே இந்த மாதிரி 11ஆம் இடத்துல ராகு இருந்தால் வெளி தேசம், வெளி மாநிலங்கள் போன்ற அமைப்பு, தமிழ் பேசாத இடங்கள்ல இருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள்னு வெளிய இடங்களில் பெரிய அளவில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு. வியாபாரம், தொழில் கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கும். எது செஞ்சால் காசு வரும்ன்றதுல கொஞ்சம் கிளியரான ஐடியாக்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சொல்லலாம். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல சட்டப்பூர்வமான போராட்டங்கள், ஐயா குடும்பத்தில் ஒரு கேஸ் வந்துருச்சு, அப்படி வந்துருச்சு, இப்படி வந்துருச்சு, செக் ரிட்டர்ன் ஆகி போச்சு, அல்லது கிரெடிட் கார்டை கட்ட முடியல, இப்படி பயமுறுத்துறாங்க, அப்படி பயமுறுத்துறாங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏதாவது நம்மளுடைய இயலாமையை எடுத்து சொல்லி அப்படி இப்படின்னு கொஞ்சம் தள்ளிட்டு போயிடலான்ற மாதிரியாக சட்டப்பூர்வமான போராட்டங்களில் கூட வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆரம்ப நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியிலான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 10ஆம் இடத்துல இன்றைக்கு ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். 2-11ஆம் இடங்கள் வலிமையாக இருக்கிறது. சனி பகவான் உங்களை பாதுகாக்கக்கூடிய, உங்களுக்கு பண அமைப்புகளை கொடுக்கக்கூடிய நிலைமையில 11ஆம் இடத்துல இருக்கிறார். பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத இயல்பான நாளாக, அதே நேரத்தில் முயற்சிகள் கொஞ்சம் தேவைப்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். ஐயா கஷ்டங்கள்லாம் நஷ்டங்கள்லாம் இல்லை, நான் சும்மா வீட்டில் படுத்து கிடக்கிறேன், எனக்கு காசு வந்து கொட்டும் அப்படின்ட்டு யாரும் சொல்ல முடியாது இல்லையா? ரிஷபராசிக்காரர்களில் இருக்கக்கூடிய இத்தனை கோடிக்கணக்கானவர்களில் எல்லா வயதுக்காரர்களும் இருக்கிறீர்கள். இந்த அமைப்பில் இளம் வயதுக்காரர்கள் எல்லோருக்குமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, கல்வி, கேள்வி போன்ற அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் இருக்கும். 2026ஆம் ஆண்டு பரீட்சையில் நம்ம நிச்சயமாக 90% மார்க்குக்கு மேலே எடுப்போன்றத மாணவ கண்மணிகள் தங்களுடைய மனதுக்குள்ளேயே உணரக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாகவும் இந்த நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களுடைய அம்மா பாசம் உலகத்துக்கே தெரியும். அம்மாவால் ஏதாவது ஒரு வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு பூர்வீக நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலத்தில் அப்பா சொத்து, தாத்தா சொத்தை பிரிச்சுக்க முடியாமல் இருந்தவங்க, அக்கா தம்பி, அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் பாருங்கள். எனக்கு சேர வேண்டியதை இயல்பாக கொடுக்க மாட்டேன்றாங்க, நானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்ட்டு ஒரு மாதிரியாக சொந்த பந்தங்களுக்கூடையே கொஞ்சம் ஒரு மாதிரியான சூழ்நிலையில் இருந்து வந்து கொண்டு இருக்கின்ற மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே என்னதான் இருந்தாலும் நேரடித்து நேர் விலகாது, நேரில் போய் நின்று பேசினா கொஞ்சம் அண்ணன், அக்கா, தங்கச்சியெல்லாம் மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரியான சொந்தங்களை விட்டு கொடுக்காத தன்மைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்னொரு 10-15 நாட்களுக்குள்ள இருக்கு. டக்குன்னு எல்லா வேலையும் விட்டுட்டு போயிட்டு அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடுவோம், அவளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே கண்டிப்பாக இப்போது இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் மாறும் என்கின்ற குலதெய்வ நம்பிக்கைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீரமணர் போன்ற புனிதர்கள் அடங்கிய திருத்தலத்தை போய் தரிசிக்கிற வாய்ப்புமே இன்றைக்கே கிடைக்கும். அதன் மூலமாக சில பேருக்கு மனமாற்றங்கள், பண பரிவர்த்தனையில் ஏற்பட்ட நஷ்ட கஷ்டங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். பிரிஞ்சவங்கெல்லாம் ஒன்று கூடக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பிரிஞ்சிடலாமான்ற எண்ணத்தில் இருந்தவங்களுக்கு கூட கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். கணவன் மனைவியாக இருக்கட்டும், காதலன் காதலியாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், ஒரு ஆண் நண்பர் பெண் நண்பர் யாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், இப்படி சேர்ந்து செஞ்சோம், அதுக்குள்ளே ஒரு சின்ன கருத்து வேற்றுமை வந்துருச்சு. வேணாம்ப்பா, உன்னோடதை நீயே வச்சுக்கோ, என்னோடதை நானே வச்சுக்கிறேன், இனிமேல் உனக்கு எனக்கு சங்காத்தமே ஆகாது, இந்த மாதிரியாக மனம் கசந்து வெளியேற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்க்கலாம் என்கின்ற ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆண் பெண் உறவுகளில் கூட கொஞ்சம் ஒரு திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, ஒருவர் செஞ்ச தப்பை இன்னொருத்தர் பொறுத்து போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரும். இதுவரைக்குமே கை கொடுக்காத பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்றவைகள் கை கொடுக்கக்கூடிய தன்மை. ஷேர் மார்க்கெட்டில் காசை போட்டு ஏண்டா போட்டேன்னு தெரியலன்றவங்களுக்கு ஒரு ஆறுதலான செய்திகள் வரக்கூடிய அமைப்பு. சோஷியல் மீடியாவில் பேரெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இவரை போல மனைவி எனக்கு கிடைக்குமா, இவரை போல கணவன் எனக்கு கிடைக்குமான்னு ஒருத்தருக்கு வெளியில் சொல்ல மாட்டீங்க. பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிறவங்க தான். நான் ஏன் சொல்லணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். நீங்களாக தெரிஞ்சுக்கணும். நானாக வாய் விட்டு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். என் ஆக்டிவிட்டீஸ், என்னுடைய நடவடிக்கைகள், என்னுடைய முகபாவனையிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு குறிப்பால் உணர்த்தக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கணவனின் மேலே கொஞ்சம் பாசம், மனைவியின் மேலே கொஞ்சம் பாசம். என்ன இருந்தாலும் இந்த உயிர் எனக்காக இயங்குகிறது, எனக்காக மட்டுமே இயங்குகிறது என்கின்ற ஒரு ஆத்மார்த்தமான திருப்திகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. கூட்டு தொழில் கூட இன்றைக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி வரக்கூடிய மனசில் வரக்கூடிய ஐடியா கொஞ்சம் நல்ல விதமாகவே இருக்கும். 2026 வருஷம் நம்ம வருஷம்தான். அஷ்டமச்சனையாவது அதாவது எல்லாம் சரியாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கின்றன. 2026 ஆண்டில் நம்ம ஒரு உயர்நிலைக்கு போவோம் என்கின்ற அமைப்பும், அதற்கான வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அத்தனை அமைப்புகளுமே ஒரு படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு கூட்டு தொழிலில் இப்போதைக்கு ஆர்வங்கள் ஏற்படும். குடும்பத்தில் இதுவரைக்குமே பெரியவங்க பேச்சை கேட்க முடியாமல் இருந்த நிலைமைகள்லாம் மாறி பெரியவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அது சரிதானே என்பது மாதிரியான அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல நாளுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதுவரைக்குமே இல்லாத அளவிற்கு ஒரு பணப்புழக்கம் அதிகமாகக்கூடிய தன்மை இந்த வாரத்திலிருந்தே அப்படியே நடக்கும். அடுத்த வருஷம்லாம் கொஞ்சம் பெரிய அளவில் ரிலீஃப் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். பரவாயில்ல, நான் கொஞ்சம் எந்திரிச்சிட்டேங்க, அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டேன்னா இதை விட நல்லா வந்துடுவேங்கன்ற மாதிரியான அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படியே படிப்படியாக அப்படியே மெதுவாக உருவாகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கண் திருஷ்டி, எதிர்ப்பு, தேவையில்லாமல் பொறாமைனால நம்ம மேலே எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு நமக்கு முதுகுக்கு பின்னாடி வேலை செய்கிறாங்கல்ல, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இப்போ அடையாளம் தெரியும். ஒரு 10-15 நாட்களுக்குள்ளே டக்குன்னு இதெல்லாம் பார்த்து ஒதுக்கி வைப்பீங்க. பிறக்க போகின்ற புது வருஷம் கன்னிராசிக்காரரை புது மனிதராக ஆக்கும் என்பது தான் உண்மை. எல்லா நிலைமைகள்லையும் சில தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய மனக்கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த பழக்கத்தை என்னோட விட்டுறப்பறேன், இந்த மனுஷங்கிட்ட இனிமேல் இதை பற்றி பேச போகிறதில்ல, அல்லது இந்தந்த விஷயங்களை ஒதுக்கி வைக்கணும், யாரை பக்கத்தில் வைக்கணும், யாரை தள்ளி வைக்கணும் என்ற மாதிரியான தெளிவான முடிவுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வேலை மாற்றம் சிலருக்கு இருக்குங்க, ஆனால் நல்ல வேலை மாற்றமாக இருக்கக்கூடிய சிறப்பு ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளின் பேரில் இருந்து வந்த கவலைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைய தலைமுறையினர் அவ்வளவு பேருக்கும் பெரிய மாற்றங்கள் இப்போது துலா ராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னவா ஆகணும், நான் சினிமா நடிகர் ஆகணும், நான் டைரக்டர் ஆகணும், நான் ஃபேமஸாக இருக்கணும், நான் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கணும், 1000 கோடிக்கு நான் அதிபதி ஆகணும், இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இப்படிப்பட்ட காரில் போகணும், அரண்மனை மாதிரியான வீட்டில் இருக்கணும், இந்த மாதிரியாக ஒவ்வொருவருக்கும் தனித்தனி விருப்பங்கள், அந்த விருப்பங்கள் லட்சியங்களாக மாறக்கூடிய தன்மைகள் எல்லாம் இருக்குது இல்லையா? இது எல்லாம் இன்னைக்கு மனசுக்குள்ள அப்படியே உருப்போட்டுக்கிட்டு இளைய தலைமுறையினர் அனைவருமே தன்னுடைய லட்சியங்களை தீர்க்கமாக இதுதான் என்பதை உருவாக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் அறிமுகம் ஆகக்கூடியவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியவங்களா கண்டிப்பாக இருப்பாங்க. பெரிய சோதனைகள்லாம் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு கிடையாதுங்க. நீங்களே கொஞ்சம் நல்ல முயற்சியாக ஒரு புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய ஆள் தான். நடுவில் தான் கொஞ்ச நாள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆகிப்போச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டப்படுறீங்க. இந்த கஷ்ட நிலைமைகள் எல்லாம் வெளியிலே வருவதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் இன்றைக்கு வலிமையாக குருவின் பார்வை, ராகுவின் தொடர்புகள் இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. வீடு சார்ந்த வாகனம் சார்ந்த விஷயங்களில் நினைச்சது நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. சொந்த ஊரில் வீடு கட்டலாமா, இருக்கிற இடத்துலையே வீடு கட்டலாமா, பூர்வீகம் முக்கியமா அல்லது வாழுகின்ற இடம் முக்கியமா, இந்த குழப்பங்களுக்கெல்லாம் இந்த வாரத்திலே உங்களுக்கு விடை கிடைக்கும். வாழுகின்ற இடத்துல தான் வீடு கட்டணும், ஏதோ போய் வர்றதுக்கு மாதிரி பூர்வீகத்தில் மட்டும் வச்சுக்குவோன்ற மாதிரியான முடிவை கடைசியாக எடுப்பீங்க. பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி இந்த முடிவு தான் வரும். ஒரு சின்ன வீடாவது கட்டிடுவோங்க, ஏதோ 2 சென்ட் இடம் இருக்குது, 3 சென்ட் இடம் இருக்குது, பாதி இடத்துல கட்டிட்டு மீதி இடத்த கூட அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்ற மாதிரியாக தள்ளி தள்ளி போட்டு வைத்து கொண்டிருந்த வீட்டு கனவுகளை நீங்கள் நனவாக்கி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைஞர்களுக்கு இன்றைக்கு வண்டி வாகன யோகம் உண்டு. அப்பா அம்மா இது வரைக்கும் வாங்கி தர மாட்டேன், நீ ஸ்பீடாக ஓட்டுவ, எனக்கு தெரியும், என் கண்ணு முன்னாடி இப்படிலாம் ஓட்டுற, என் கண்ணுக்கு பின்னாடி எப்படி ஓட்டுவையோ தெரியாது, நான் வாங்கி தரமாட்டேன், எனக்கு என் புள்ள முக்கியம், இப்படித்தான் இன்றைக்கி சென்டிமெண்ட்டாக எல்லோரும் பேசி பேசி உங்கள் வாகன யோகத்தை தடை பண்ணுறாங்க. அதெல்லாம் இன்றைக்கி நானே வாங்கிக்கிறேன், இப்படி வாங்கிக்கிறேன், அப்படி வாங்கிக்கிறேன்ற மாதிரி பேரண்ட்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி வண்டி வாங்குறதுக்கான அனுமதிகள் கொடுக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பேரு புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பேருன்னா என்ன, நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம ஆஃபீஸுக்குள்ளேயே 4 பேருக்குள்ளேயே அடாடா இவர் நல்லா பண்ணிட்டார் பார்ப்பா அப்படின்னு கிடைக்கிறது பேர். புகழ்னா என்ன, அப்படியே அதை தாண்டி வெளியில் தெருவில் ஒரு புகழ் கிடச்சிருச்சு, ஊர்லேயே ஒரு நல்ல புகழ் கிடச்சிருச்சு, மாவட்டத்தில், மாநிலத்தில், சர்வதேச அளவில். தனுசு ராசிக்காரர்களில் உங்களில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பேர்களில் சிலருக்காவது சர்வதேச புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு ராசியை குறிபார்ப்பது, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குறிபார்ப்பது என்பது வெளியிடங்களில் நல்ல பேர் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டும். வீட்டில் திட்டு வாங்கினா கூட, எப்பா இவரை மாதிரி நல்ல மனுஷன், இவரை மாதிரி சாதனையாளர், இவரை மாதிரி எதையும் சரியாக சிந்திக்கக்கூடியவர், சாதிக்கக்கூடியவர், சந்திக்கக்கூடியவர் யாருமே இல்லை என்கின்ற அமைப்பிற்கு இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு வெளியிடங்களில் அற்புதமான வாய்ப்புகள் கிடைத்து அந்த வாய்ப்புகளை அப்படியே புகழாக, பணமாக, பெயராக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. சிந்தனைகள் கூட இன்றைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே வரும். கொஞ்சம் படபடப்பாக இருந்தாலும் கூட புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும். எதையும் சாதிக்கலாங்க, அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்துட போகிறது இல்லைங்க. நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு கஷ்டம் வர்றதுக்கு என்கின்ற மாதிரியாக உங்களின் மீதே உங்களுக்கு தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதுவரைக்குமே தடைப்பட்டுக்கிட்டு இருந்த பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒரு நண்பர் மூலமாகவோ அல்லது சமீபத்தில் அறிமுகமானவர் மூலமாகவோ ஒரு பெரிய தடை விலகக்கூடிய அமைப்பு. ஏங்க இதை இப்படி செய்கிறத விட இப்படி செஞ்சுருக்கலாமே, நீங்கள் ஏன் இப்படி பட்டுட்டீங்க அப்படின்ட்டு ஒருத்தர் ஒன்று சொல்ல, அடாடா இது நமக்கு எப்படி யோசனையில் வராமல் போச்சு, இதை இப்படி நம்ம செஞ்சுருக்கணுமே என்கின்ற மாதிரியாக சமீபத்தில் அறிமுகமான ஒருவரின் மூலமாக சில ரூட் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை இப்படி செய்யலான்ற மாதிரியான சில சிந்தனை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் கூட இன்றைக்கி கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் நல்லாவே இருக்கும். மனைவி பேச்சை கேட்கலாம் என்கின்ற அமைப்பு அடிபட்டு போனதுக்கப்புறம் தானே பொண்டாட்டியோட அருமை தெரியுது. மனைவியுடைய பேச்சை கேட்கலாம் என்கின்ற மகத்தான உண்மை இப்போது மகர ராசிக்கார ஆண்களுக்கு தெரியக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இதுவரைக்குமே குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள்லாம் படிப்படியாக தீர ஆரம்பிக்கும். குழப்பங்கள்னா என்ன, பொருளாதார முன்னேற்றம் தான். பணம் இல்லை என்றால் அந்த இடத்துல ஏதாவது ஒன்று வந்து விடுகிறது இல்லையா. ஆக பணவரவுகளுக்கு அடிப்படை அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு உடல் நலம் சீராகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உடம்பு நல்லா இருக்கும். அந்த உடம்பு நல்லாகிறதன் மூலமாக மனசு நல்லா இருக்கும். ஆக உடம்பும் மனசும் நல்லாயிட்டாலே ஒருத்தருக்கு செயல்திறன் கூடுது இல்லையா, ஆக்டிவாக இன்றைக்கி இருப்பீங்க. பரவாயில்லைங்க, குழப்பங்கள்லாம் தீரும். பிறக்க போகிற 2026ஆம் ஆண்டு என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறது என்பதை மனசும் உடம்பும் நம்பும்.
ஹெல்த்து நல்லாயிருக்கும், எல்லா லெவல்லையும் இதை எப்படி பண்ணுறது இதை எப்படி பண்ணுறது, சுய பரிசோதனை வேறு இன்றைக்கி செஞ்சுக்குவீங்க. ஏன் ஒரு 2-3 வருஷமாக நமக்கு இந்த கஷ்டம் வந்தது, இந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்லிப் ஆகிட்டோம், ஒரு சின்ன தடுமாற்றத்தை அடைஞ்சிட்டோம், இந்த தடுமாற்றம் மட்டும் நமக்கு இல்லாமல் இருந்திருந்ததுன்னா இந்த 2-3 வருஷம் கஷ்டகாலம் நமக்கு வந்திருக்காது என்பது மாதிரியாக நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு கௌரவம் கிடைக்குங்க, மதிப்பு மரியாதை, இழந்து போன மதிப்பு மரியாதையே கிடைக்கக்கூடிய அமைப்புகள். ஆஃபீஸில் கூட நம்மளை தள்ளி வச்சுருந்தது, இவரதுக்கெல்லாம் லாயக்கில்லைங்க, செய்ய மாட்டாருங்கன்னு நினச்சது எல்லாத்தையுமே சில இன்ப அதிர்ச்சியாக உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு தூர இடங்களிலிருந்து ஏதேனும் நல்ல தகவல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் அப்பா அம்மா கணவன் மனைவி இவர்களை இரத்த உறவுகளை பிரிந்திருக்கக்கூடிய அந்த இடங்கள்லையே இருந்து கொஞ்சம் சிக்கல்களை அனுபவிக்கக்கூடிய, வந்த இடத்துல வேலை இல்லைங்க, சரியாக படிக்க முடியலைங்க, சாப்பாடு சரியில்லைங்க, நான் வெஜிடேரியனுங்க, நான் எங்கே போவேன், இந்த கண்ட்ரியே இப்படி இருக்குன்ற மாதிரியாக இருக்கின்ற இடத்தில் ஒட்ட முடியாமல் இருக்கக்கூடிய மீனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இன்றிலிருந்து ஒரு புதிய ஆரம்பம், உங்களுடைய மனதிற்கேற்றாற் போல சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு என இளைஞர்களுக்கு நல்லவைகள் வழிகாட்டக்கூடிய அடையாளம் தெரியக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு புதிய கடன்கள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதன் மூலமாக வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஒரு வீடு கட்டுறது, ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது, ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்க வியாபாரத்துக்கு இன்னும் கொஞ்சம் முதலீடு போடுறது, புது டீலர்ஷிப் எடுக்கிறது, அல்லது வியாபாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, புது பிரான்ச் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நடக்கக்கூடிய நீங்கள் யோசிக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டிருக்கிறார். ஐயா, அடிக்கடி ராசி பலன் பகுதியில் லக்னம் முக்கியம்னு சொல்கிறீங்களே, ராசி தானே முக்கியம்னு இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், ராசி பலன் தானே நீங்களும் கூட சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் எதற்கெடுத்தாலும் லக்னம், இந்த விளக்க பகுதியில் மட்டும் லக்னம் நல்லா இருக்கணும், லக்னத்தை ஏன் அவ்வளவு தூரம் அழுத்தி பேசுகிறீங்க, அதற்கு என்ன முக்கியத்துவம், ராசியை விட லக்னம் முக்கியமா அப்படின்னு அடுக்கடுக்கான சில கேள்விகளை ஒரு நேயர் எழுப்பியிருக்கிறார். உண்மைதாங்க, ராசி பலன் பேசுகின்ற வழக்கம் இருந்தாலும் கூட ராசி பலன் என்பது பொதுவானது. உங்களுடைய தனிப்பட்ட லக்னத்தின் அடிப்படையில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் என்னென்ன அமைப்புகள் இருக்கிறதோ அதன்படி தான் தினசரி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கும் என்பதை வலியுறுத்தத்தாங்க இந்த லக்னம்னு அடிக்கடி சொல்கிறேன். உண்மையை சொல்லப்போனால் 6 அடி உயரம் கொண்ட இந்த மனிதனுக்கு எந்த உறுப்புங்க பிரதானமாக இருக்கணும்? கை முக்கியமாக இருக்கணுமா, காலு முக்கியமாக இருக்கணுமா, விரல் முக்கியமாக இருக்கணுமா, பல்லு முக்கியமாக இருக்கணுமா, கண்ணு முக்கியமாக இருக்கணுமா, இல்லை மூளை முக்கியமாக இருக்கணுமானா டக்குன்னு யோசிக்காமல் மூளை தான் முக்கியமாக இருக்கணும்னு சொல்லுவீங்க இல்லையா? ஒரு கை போனால் கூட இன்னொரு கையில் சமாளிச்சிடலாம், ஒரு கண்ணு இல்லைன்னா கூட இன்னொரு கண்ணில் சமாளிச்சிடலாம், பல்லில் 4 கொட்டி போனால் கூட செயற்கை பல்லோ ஏதோ ஒன்று இருக்கிறத வச்சு சமாளிச்சிடலாம். மூளை கெட்டு போனால் எதுவும் முடியுங்களா? கண்டிப்பாக முடியாது இல்லையா? அது மாதிரி தாங்க இந்த என்சான் உடம்பிற்கு அந்த மூளை என்று சொல்லப்படக்கூடிய அந்த தலைப்பகுதி, அதை கட்டளையிடக்கூடிய சிந்திக்கக்கூடிய அந்த பகுதி எவ்வளவு பிரதானமோ அதே மாதிரி 12 கட்டங்கள், 12 ராசிகள், அதில் ஒன்று நம்முடைய ஜென்ம ராசி, இது எல்லாத்தையும் இயக்கிறதுக்கு உங்களுடைய தனிமனித ஜாதகத்தில் அந்த லக்னம் தாங்க மிகப்பெரிய ஒரு அமைப்பு. ஆகவே ராசி பலன், அதுக்கு ஏங்க லக்ன பலன்கள் சொல்லக்கூடாது? அது இல்லைங்க, லக்ன பலன்கள் சொல்வது என்பது இன்னொன்று, இதை கொஞ்சம் டெப்த்தாக உள்ள போகக்கூடிய ஒரு அமைப்பு. சந்திரன் இயக்கக்கூடிய அந்த ராசியின் அடிப்படையில் சில விஷயங்களும் உங்களுக்கென்று தனிப்பட்ட நிலைய அமைப்புகள் இருக்கக்கூடிய லக்னப்படி அனைத்து விஷயங்களும் நடக்கின்றன என்பதால் ஒருவருடைய ராசியை பொதுமைப்படுத்துகின்ற அமைப்பிற்கு லக்னத்தை கண்டிப்பாக பொதுமைப்படுத்த முடியாது. ஆகவே ராசி பலன்களை விட, ராசியை விட உங்களுடைய லக்னப்படி பிறந்த ஜாதகப்படி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் முதன்மையான ஒன்றுங்க. எவர் ஒருவருக்கு லக்னம் வலுத்து லக்னாதிபதி வலுத்திருக்கிறாரோ அவர் இயற்கையாகவே சகலத்தையும் அனுபவிக்க பிறந்தவராக இருக்கிறார். யார் இதே வேற மாதிரியாக சொல்ல போனால், யார் ஒருத்தருக்கு மூளை சரியாக இருக்கோ அவர் நல்லா இருக்கிறார். கரெக்டுங்களா? புத்திசாலியாக இருக்கக்கூடிய ஒருவர் இயல்பாகவே எல்லா துன்பங்களையும், நம்ம எல்லாருக்கும் கஷ்டம் வருது,
எல்லாருக்குமே நமக்கும் கஷ்டம் வருது, எதிர்த்த வீட்டுக்காரருக்கும் கஷ்டம் வருது, பக்கத்து வீட்டுக்காரருக்கும் கஷ்டம் வருது. ஆனால் நமக்கு மட்டும் கஷ்டம் பெருசாக தெரியுது. அவங்கவுங்க கஷ்டத்தை வேற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு போகிறாங்க இல்லையா? இதுதாங்க உண்மை. அந்த லக்னம் என்பதே புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய நிர்வாக திறமையையும் ஒரு பிரச்சனையை எப்படி நீங்கள் ஒரு அப்ரோச் பண்ணுறீங்க என்பதையும் குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஆகவே எவர் ஒருவருக்கு 12 பாவகங்களில் 11 பாவகங்கள் பலவீனமாக இருந்தாலும் 9 கிரகங்களில் 8 கிரகங்கள் பலவீனமாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதி கிரகம் என்கின்ற அந்த ஒரு கிரகம் சுப தன்மையோடு, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சுபத்துவ அமைப்போடு, சுபத்துவம்னா என்னங்க, குரு சுக்கிர வளர்பிறை சந்திரனுடைய தொடர்புகள், லக்னம் அந்த 12 கட்டங்களில் முதன்மையான மூளை போன்ற இயக்கக்கூடிய அந்த லக்னம் சுபர்களின் தொடர்போடு சுபத்துவமாகி குரு சுக்கிரன் வளர்வரை சந்திரன் போன்றவர்கள் பார்த்து இருந்து சுபத்தன்மையோடு இருக்கின்ற அமைப்புகளில் அந்த மனிதர் கலங்காத மனதை கொண்டவராக இருப்பார். யாருக்கு தாங்க கஷ்டம் வரல? ஏற்ற இறக்கங்கள் எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்யுது. இந்த கலங்காத மனதை கொண்டிருக்கின்ற இந்த மனிதருக்கு தசாபுக்தி அமைப்புகளும் கை கொடுக்குமாயின் எந்த இடத்துல இருந்தாரோ அதை விட மிகப்பெரிய உயரத்திற்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் நிச்சயமாக வந்துருங்க. ஆகவே ராசியை விட, ராசி பலன்களை விட இந்த லக்னப்படி நடக்கக்கூடிய அந்த பிறந்த ஜாதக அமைப்பின் அமைப்புகளில் தாங்க துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஆகவே லக்னமே பிரதானம் என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.